தொடர்ந்து புதுச்சேரிக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே புயல் கரையை கடக்கலாம் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் புதுச்சேரியின் சூழல் என்ன? செய்தியாளர் மகாராஜா பாண்டியன் அங்கிருந்து இணைகிறார். மகாராஜா பாண்டியன், புதுச்சேரியின் சூழல் என? கடலில் கொந்தளிப்புடன் காட்சியளிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பயணிகள் அங்கு இருக்கக்கூடிய நடைமேதை மீது இருப்பதையும் பார்க்கிறோம். என்ன சூழல்? சிபி, கண்டிப்பாக சிபி, அந்த கும்கி படத்தில் கும்பம் வந்து இறங்குற நேரமாச்சு, எல்லாருமே அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதே மாதிரி தான் பெஞ்சல் புயல் வந்து கடலில் வந்து ரோல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் மதிய நேரத்தில் கரையை கடக்க வந்து ஆயத்தமாயிடுச்சு என்பதை சொல்லும் வகையில் தான் புதுச்சேரியில் தற்போது காணப்படுகிறது. இந்த பெஞ்சன் புயலுடைய தாக்கத்தை, அதாவது பெஞ்சன் புயல் நான் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தயாராக இருங்க அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்குது. தற்போது நாம் வம்பாக்கீரபாளையம் மீனவர் கிராமத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம். இங்கு வழக்கத்தை விட வந்து கடல் சீற்றம் வந்து கொந்தளிப்பாக தான் இருக்கிறது. கடல் சீற்றம்னு சொல்லக்கூடாது, கொந்தளிப்புன்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து வழக்கத்தை விட 10 அடி உயரத்துக்கு அது எழும்பி தன்னுடைய ஆக்ரோஷத்தை வெளிக்காட்டும் விதமாக தான் இருக்கிறது. இந்த கடல் ஓரத்தில் இருக்கும் பாறைகள் தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கும் வம்பாக்கீரபாளையம் மீனவர் கிராமத்தில் வந்து கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் அலை அதிகமாக வெளியே வந்து சாலையில் செல்லும் சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் வெங்கட் நேரடியாக காட்டிக் கொண்டு இருக்கிறார். இதனால் இந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இருக்கிறது. இந்த பகுதி வந்து ஒரு சுற்றுலா பகுதி. ஏன்னா இது பக்கத்துல தான் பாண்டி மெரினா என்ற ஒரு பொழுதுபோக்கு மையம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று யாரும் வரக்கூடாது என்பதற்காக போலீசார் வந்து அதன் நுழைவு பகுதியிலே பேரிகார்டு அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். தற்போது இந்த பகுதியில் வந்து கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது. கடல் நீர் வந்து சாலைக்குள் வந்து பெருக்கெடுத்து ஓடுவதால் இங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து காணப்படுது. இது குறித்து தகவல் அறிந்துடனே வந்து சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணர் வந்து தற்போது தனது போலீஸ் அதிகாரியுடன் நேரடியாக வந்து இந்த பகுதியை வந்து பார்வையிட்டுக் கொண்டு இருக்கிறார். அவரிடம் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பாகவே கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். அதாவது நேற்றில் இருந்து புதுச்சேரி கேட்கலாம் வாங்க சார். வணக்கம் சார். அதாவது நேற்றில் இருந்து புதுச்சேரி பீச்சை வந்து நீங்கள் மூடிட்டீங்க. இப்போ கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது. பொதுமக்கள் யாருமே நீங்கள் வந்து கடற்கரை பகுதிக்கு வரக்கூடாதுன்னு உத்தரவிட்டுருக்கீங்க. தற்போது நம்ம இருக்கும் இந்த வம்பாக்கீரபாளையத்தில் வந்து கடல் கொந்தளிப்பாக இருக்குது. இந்த கடல் நீர் வந்து சாலைக்கும் வந்திருக்கு. நீங்கள் எந்த மாதிரியான பாதுகாப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க? பொதுமக்களுக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணியிருக்கீங்க? கடைசி 4 நாளாகவே பார்த்தீங்கன்னா, எப்பத்தில் நம்மளுக்கு ஃபெங்கல் சைக்ளோன் வரதுலேருந்து நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி மீனவர்கள் தாழ்வான பகுதியில் இருக்கவங்களுக்குலாம் அறிவுரை பண்ணியிருக்கோம், அங்கேருந்து கடலுக்கு போக வேண்டாம், அதே மாதிரி வேறு ஷெல்டர் ஹோமுக்கு போகிறதுக்கு. நேற்று இரவுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பீச்சஸுமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பீச்லையுமே நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். போகிற வழிகள் எல்லாத்தையும் மக்கள் போகாத மாதிரி தடுத்துருக்கோம். டூரிஸ்ட்க்கும் இங்கே பீச் பக்கம் வர வேணான்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஃபுல் டே நம்ம வந்து இந்த இதை கண்டினியூ பண்ணுவோம். மற்றபடி நம்ம ரோந்து பணியிலையும் கண்டினியூஸாக ஈடுபட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்காக தனியாக ஸ்டாஃபும் வச்சுருக்கோம், ரிசர்வ் ஃபோர்ஸும் வச்சிருக்கோம். சார், இப்போ எத்தனை போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? புதுச்சேரி எல்லை பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புதுச்சேரியோட கடற்கரையை பார்க்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. காலை முதலே பீச்சுக்கு வராங்க. போலீஸார் அவங்களை வந்து அறிவுறுத்தல் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுறுத்தல் பண்ணுறீங்க? இன்றைக்கி கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி பீச்சுக்கு வர வேணான்றது தான் எங்களோட இது. ஏன்னா எல்லா பீச்சஸுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நேற்றுலேருந்தே நம்ம டூரிஸ்ட்க்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி சைக்ளோன் காரணமாக வந்து பீச்சஸ் மூடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இது இல்லாமல் நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா வெறும் பீச் ஏரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 போலீஸார் நம்ம பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம். அது இல்லாமல் ரிசர்வ்லேயே வச்சுருக்கோம். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே இன்றைக்கி எல்லா ஸ்டாஃபுமே மார்னிங்லேருந்தே நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எந்த இன்சிடென்ட்னாலும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு IRBN, ஹோம் கார்டு, அது இல்லாமல் ஆர்ம்டு போலீஸ்லையும் நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே ரிசர்வில் இருக்காங்க. சிபி, கடல் வந்து கொந்தளிப்பு மட்டுமல்லாமல் வந்து காற்றும் அதிகமாக தான் இருக்கிறது. ஏன்னா அந்த காற்று எவ்வளோ அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கலங்கரை விளக்கத்தையே பார்க்கலாம். அந்த கலங்கரை விளக்கத்தில் இருக்கிறது வந்து மேலே சுற்றுறது. அதாவது காற்றுடைய வேகம் எப்படி இருக்குது, காற்றுடைய தன்மை எப்படி இருப்பது என்பதை அறிவித்த விதமாக தான் அதோடைய சுற்றி கொண்டு இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது புதுச்சேரியில் வந்து பெஞ்சல் புயல் வந்து நெருங்கும் நேரம் வந்துவிட்டது. இதை உணர்த்தும் வகையில் தான் புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது, சீற்றமாக இருக்கிறது, பலத்த காற்று வீசுகிறது, பலத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் வந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து கடற்கரை சாலை மற்றும் புதுச்சேரி மீனவர் கிராமத்தில் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுவாங்க.
பொதுமக்கள் யாருமே கடற்கரைக்கு பக்கம் வரக்கூடாது. அவர்கள் பாதுகாப்பாக வீட்டிலே இருங்க. உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே போலீஸ் சொல்வதை கேளுங்க என்று கலைவாணர் எஸ்எஸ்பி நம்மிடம் தெரிவித்தார். சிபி, புதுச்சேரியின் அச்சமூட்டும் கடல் காட்சிகளை விவரித்தமைக்கு நன்றி மகாராஜா பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.